السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. مرحبا إلى معهد الدعوة للدراسة القرآنية. மஹதாவா குரானிய கல்வி நிலையத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு இல்மு தஃப்சீர் கலையில் குறிப்பாக நாம் இதற்கு முன்பாக 35 பக்கங்கள் படித்திருந்தோம். அதில் இறுதியாக படித்த விஷயம் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பம்சங்களை பார்த்து வந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி பேஜ் நம்பர் 35 ரக்மு சுஃப்ஹா 36 ஃபதுலு அஸ்ஸூரா, இந்த சூராவின் சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத கூடுதலாக பார்க்க போகிறோம். வகத் வரத ஃபி ஃபதுலிஹா ஜும்லத்துன் மினல் அஹாதீசி அஸ்ஸஹீஹா, இந்த சூராவுடைய சிறப்பில் பல ஆதாரபூர்வமான நபிமொழிகள் வந்திருக்கிறது. உதாரணமாக பார்க்குறதா இருந்தால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் தான் அறியக்கூடிய நபிமொழி, கால பைனமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காயிது இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அமரும் பொழுது சமிஅ நகீதன் மின் ஃபௌகிஹி, மேலிருந்து ஒரு வித்தியாசமான ஒரு சத்தத்தை பார்க்கிறார்கள். ஃபரஃபஅ ரஅஸஹு, தங்களது தலையை உயர்த்தி பார்க்குறாங்க. ஃபகால ஹாதா பாபு மினஸ் ஸமாஇ, அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இது வானத்தில் உள்ள ஒரு கதவு. ஃபுத்திஹ அல் யௌம், இன்று மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கிறது. லம் யுஃப்தஹ் கத்துன் இல்லல் யௌம், இன்று தவிர வேறு 2 நாள் நான் பார்க்கலன்ற கருத்தில் சொல்கிறாங்க. இப்போ நஸல மின்ஹு மலக்குன், அதுலேருந்து ஒரு மலக்கு இறங்கி வருகிறார். யாருன்னு சொல்லலை பாருங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. ஃபகால ஹாதா மலக்குன் நஸல இல் அர்தி லம் யன்ஸில் இல்லல் யௌம ஃபஸல்லம, இந்த மலக்கு இறங்கியிருக்கிறாரு, இவர் பூமிக்கு வர்றது இன்றைக்கு மட்டும்தான் வந்து அவர் என்ன சொல்கிறார், ஃபஸல்லம சலாம் சொல்கிறார். வகால அப்ஷிர் பி நூரைனி ஊதி தஹுமா லம் யுதஹுமா நபியுன் கபலக ஃபாத்திஹத்துல் கிதாப், வந்தவன் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு 2 நூறுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு நான் சுப செய்தி சொல்கிறேன், எந்த நபியும் இதுக்கு முன்னாடி தரலை. அதான் வந்து ஃபாத்திஹத்துல் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா அப்படிங்கிறாங்க. வ ஹவாத்திம சூரத்துல் பக்ரா, பக்ராவுடைய இறுதிகள். லன் தக்ரா பி ஹர்ஃபின் மின்ஹுமா இல்லா ஆத்தியத்தஹு, அதை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நியத்திற்காக நீங்கள் படிச்சிங்களோ அது உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பக்ராவுடைய கடைசியும் சூரத்துல் ஃபாத்திஹாவும் இது வந்து மிக ஒரு அற்புதமான விளக்கங்கள், இன்னும் அதனுடைய வியாக்கியானங்கள்லாம் இருக்குது. அதே போல் சூரத்துல் ஆயத்து குர்சியும் இருக்குது, ஆல இம்ரானுடைய அந்த வசனங்கள், ஆமன ரசூலு, இது போன்ற இந்த வசனங்களை இரவு நேரங்களில் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓதணும். அப்படி ஓதும்போது உங்களுக்கு ஒரு பக்கம் சுன்னா, இன்னொரு பக்கம் எந்த வீட்டில் இந்த வசனங்கள் ஓதப்படுகிறதோ அங்கே ஷைத்தான்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேறுகின்றன என்ற நபி மொழியில் நம்ம பார்க்குறோம். வஹ்ரஜ் அல் புகாரி அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவங்க சொல்கிறார்கள், அது சஹீஹ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபி சயீத் பின் முஅல்லா என்பவருக்கு நபி அவங்க சொல்கிறாங்க, லவ் அல்லிமன்னக சூரத்தன் ஹிய அஅதமு அஸ்ஸூர் ஃபில் குர்ஆன், குர்ஆனில் நான் வந்து ரொம்ப மகத்துவமான ஒரு சூறா உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. கால அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறாங்க. ஹிய சபுல் மசானி, இது சபு மசானி என்று அதற்கு பேர் இருக்கிறது, ஏன்னா 7 வசனங்கள் வரும் அதில். வல் குர்ஆன் அல் அதீம், மகத்துவமான குர்ஆன் என்றும் அதுக்கு பேர் இருக்கிறது. அல்லதி ஊதீதுஹு, நான் எனக்கு எது வழங்கப்பட்டிருக்கிறதோ. அடுத்து இன்னொரு நபி மொழி வருகிறது. அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி அவங்க சொன்னதாக, வகரஅ அலைஹி உபை ரலியல்லாஹு அன்ஹு உம்முல் குர்ஆனி, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனுடைய தாயாகி இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அவங்க ஓதுறாங்க ரசூலுக்கு. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆனையும் வேறொருடம் ஓதி காமிச்சு நல்லா சொல்கிறான். அதனால் திருக்குர்ஆன் நம்ம ஓதுறது ஒன்று இருக்குது, நம்ம வேற ஒருத்தவங்க ஓதி காமிச்சு சரி பண்ணுறது இருக்குது, அது நபி வழியாகும். அல்லாவே திருத்தூதரையே, அல்லாவின் இறை தூதரையே எல்லாம் ஓத சொன்னான். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலுல்லாஹ், குர்ஆன் உங்கள் மீது இறக்கப்பட்டிருக்கிறது, என்ன நீங்கள் என்னையே ஓத சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ நீங்கள் ஓதுறதை அல்லாஹ் விரும்புகிறான்ற நபி அவங்க சொல்கிறாங்கன்ற நபி வழியில் நம்ம பார்க்குறோம். அதனால் அழகாக இஹ்லாஸோடு திருக்குர்ஆனை தஜ்வீதோடு ஓதும் பொழுது நமது வார்த்தைகளை அல்லாஹ் ரசிக்கிறான்ங்கிறத நம்ம இங்கே விளங்குறோம். இப்போ பாருங்கள், இந்த ஹதீஸுடைய தொடரில் வல்லதி நஃப்சி பியதிஹி, எனது ஆத்மா யாருடைய கருத்தில் இருக்கிறதோ அன்னு சத்தியமாக, மா உன்ஸில ஃபித் தௌராத்தி வலா ஃபில் இன்ஜீலி வலா ஃபி ஜபூரி, தௌராத்துலையோ இன்ஜீல்லையோ ஜபூர்லையோ இந்த போன்ற வசனம் இல்லை. வலா ஃபில் ஃபுர்கானி, சொல்லுங்க குர்ஆன்லேயே இது போன்ற எதுவுமே இல்லை. இன்னஹா சபுல் மசானி குர்ஆன் அதீம்,
அல்லது யுத்தீத்து நான் வழங்கப்பட்ட இந்த திருக்குரான் இருக்கிறது, அதிலும் குறிப்பாக அந்த 7 வசனங்கள் அதான் வந்து சூரத் ஃபாத்தியாவை குறிக்கிறது. அஹ்ரஜஹு அஹ்மத் வஸஹஹு ஷுஐப் அர்னாவுத். அறிஞர் ஷுஐப் அர்னாவுத் வந்து ஹதீஸ் கலை வல்லுனர். அவங்க ஒரு ஹதீஸை சஹீன்னு சொல்லிட்டு அதுக்கு யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ரொம்பவும் ஆழமான ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர் ஷேக் நாசுல் அல்பானி, ஷுஐப் அர்னாவுத், இது போன்ற அறிஞர்கள், அது மாதிரி அஹ்மது ஷாக்கிர், இவர்களெல்லாம் ஹதீஸ் கலைக்காக தன் வாழ்க்கைகளை அர்ப்பணம் செய்தவர்கள், தியாகம் செய்தவர்கள். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول. நபி அவங்க சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு செவிமடுத்தார்கள், நான் செவிமடுத்தேன், காது கொடுத்து கேட்டேன்னு சொல்கிறாங்க. என்ன அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சொல்கின்றான், கஸம்து அஸ்ஸலாத பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபைனி, எனக்கும் எனது அடியானுக்கும் மத்தியில் தொழுகை 2ஆக நான் பிரித்தேன். வலி அப்தி மாசால், அதில் ஒரு பகுதி இருக்கிறது, அது எனது அடியான் என்ன கேட்குறானோ அவனுக்குரியது. இதா கால் அல் அப்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எப்போ அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்னு சொல்கிறானோ, அப்போ அல்லாஹ் சொல்கிறானோ கால் அல்லாஹ் தஆலா ஹமிதனி அப்தி, எனது அடியார் என்னை புகழ்ந்து விட்டார்னு அல்லாஹ் பெருமை பாராட்டுகிறான். இதா கால் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது கால் அல்லாஹ் தஆலா அஸ்னா அலை அப்தி, எனது அடியார் என்னை புகழ்ந்து விட்டார். இதா கால மாலிக் யௌமித்தீன் கால மஜ்ஜதனி அப்தி, எனது அடியார் என்னை சிறப்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவானா. ஃபைதா கால ஈயாக்க நஅபுது ஈயாக்க நஸ்தஈன் ஓதும்போது கால ஹாதா பைனி ஒ பைன அப்தி, இது எனது அடியாருக்கும் அவருக்கு மத்தியில் உள்ளது. ஒலி அப்தி மாசால், அவர் எது கேட்பாரோ அவருக்கு இருக்குது. அப்போ இந்த ஈயாக்க நஅபுது ஈயாக்க நஸ்தஈன் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இது முக்கியமான அம்சங்கள் கொண்ட வரிகள். இதெல்லாம் இதுதான் வந்து தௌஹீதையும் இஸ்லாத்துடைய அடிப்படையான ஒரு மூலக்கூறுகளையும் உசூல்களையும் இஸ்லாமிய கொள்கைகளையும் இது உள்வாங்கியிருக்கிறது. அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அவர்கிட்ட மட்டுமே கேட்க வேண்டும். அப்போ ஏன் மனுஷன் நம்ம கேட்குறோம் உதவி, அப்பா எனக்கு அதை கொடுத்து செஞ்சுட்டுனா, எதை வந்து அல்லாஹ்ட்ட கேட்கணுமோ அதை மனுஷன்ட்ட கேட்க முடியாது. ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு, மலையை கொடு, கண்ணியத்தை கொடு, பாவ மன்னிப்பு கொடு, இதெல்லாம் வந்து மனுஷன்ட்ட கேட்க முடியாது. எதை மனுஷன்ட்ட கேட்கலாமோ அதை வந்து மனுஷன்ட்ட கேட்கலாம், தப்பு இல்லை. ஒரு பொருள் எடுத்து கொடு, எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணு, அது கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இறந்த நல்லடியார்கள் இறைநேசர்கள்ட்ட போய் தர்கால எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, எங்களுக்கான துவா செய்யுங்க, அப்படி இப்படின்ட்டு அல்லாட்ட நீங்கள் டைரெக்டாக கேட்க வேண்டிய விஷயங்களை அவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது இல்லையா. இது போன்ற அடிப்படையான விஷயங்கள் இருக்குது இதில். ஐயாக்க நஅபுது ஈயாக்க நஸ்தஈன்ல இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் கால ஹாதா பைனி வ பைன அப்தி வலி அப்தி மாசால், எனக்கும் என் அடியாருக்கும் மத்தியில் இருக்கிறது, அவர் என்ன கேட்கிறாரோ அந்த விஷயம் எனது அடிமைக்கு இருக்கிறது, என் அடியாருக்கு இருக்குது. ஃபைதா கால இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எப்போ இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அதாவது ஈயாக்க நஅபுது யா அல்லாஹ் உன்னையே வணங்குவோம், உன்னிடத்து உதவி தேடுவோம். அதுக்கு முன்னாடி மாலிக் யௌமித்தீன் மறுமை நாளின் எஜமானன், இந்த வசனங்கள் வருது இல்லைங்களா. தொடரில் எங்களுக்கு நேரான ஒரு பாதையை காமிப்பாக, இஹ்தினா எங்களுக்கு காமிப்பாயாக, அஸ்ஸிராத்த அல் முஸ்தகீம் நேரான பாதையை. எந்த பாதை? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ உன்னுடைய நியாமத்துகளை வழங்கினாயோ, கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், வழிகடாத வழிகட்டு போனாங்களே அப்படிப்பட்டவங்களுடைய பாதை அல்ல, யார் மீது கோபம் இறங்கியதோ அவர்களுடைய பாதை அல்ல அப்படின்னு அல்லாஹ் நம்மள என்ன செய்கிறான், துவா செய்ய சொல்கிறான். இப்போ இந்த வசனம் சூரத் ஃபாத்தியாவில் இடம்பெற்றிருக்குது. சூரத் ஃபாத்தியா ஓதாமல் தொழுகவே கூடாது. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம ஹிதாயத்தை தேடுறோம். எனவே மனிதன் மரணம் வரை நேர்வழியை கேட்டுக்கொண்டே இருக்கணும். நான் சரியாக நேர்வழியில் வந்துட்டேன்னு நினைக்கக்கூடாது. அதனால தான் எப்போதுமே ஹிதாயத்தை தேடிக்கிட்டே இருக்கணும். நம்ம வழி தவறி போயிடக்கூடாதுன்ற அச்சத்தோடு இருக்கணும். அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். கால இப்படி ஓதிட்டோம்னா கால ஹாதா லி அபதி ஒலி அபதி மாசால், எனக்கும் என்னது ஹாதா அலி அபதி, இது எனது அடியாருக்கு உள்ளது, ஒலி அபதி மாசால், என்ன கேட்குறாரு அவருக்கு இருக்குது அப்படின்ட்டு. அஹ்ரஜ முஸ்லிம்னு வருது இந்த ரிவாயத்து. ஒன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم من صلى صلاة لم يقرأ فيها بأم الكتاب فهي خداج غير تمام. நான் முன்னாடி சொன்னீங்களா, அது ஹதீஸ் தான். சஹீஹ் புகாரியில் சஹீஹ் முஸ்லிமில் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யார் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாமல் தொழுது விட்டாரோ, மன் சொல்லா சொலாத்துன்னு யார் தொழுது விட்டாரோ, லம் யக்ரா ஃபியா பி உம்முல் கிதாப், வேதத்தின் தாயை அதாவது சூரா ஃபாத்திஹாவை ஓதாமல், ஃபஹிய ஹிதாஜுன், 3 தடவை சொல்கிறாங்க, ஹிதாஜ், அதாவது கைரு தமாம், அது பரிபூர்ணமாக ஆகாது. அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா தனியாக நீங்கள் இமாம் ஜமாத் இல்லாமல் முஸ்தகில்லாக முன்ஃபரிதாக நீங்கள் தொழுகும் பொழுது, அப்போ நீங்கள்
எல்லாத்துலேயுமே ஃபாத்தியா ஓதுவீங்க. ஃபர்லாக இருந்துச்சுன்னா முதல் 2 ரக்காத்தில் ஓதுவீங்க, துணை சூரா ஓதுவீங்க. அடுத்து 2 ரக்காத்தில் வெறும் ஃபாத்தியா மட்டும் ஓதுவீங்க, துணை சூரா ஓத மாட்டீங்க இல்லைங்களா? இது தனியாக நீங்கள் வந்து சுன்னத்து நஃபில் தொழுவும்போது 4 ரக்காத்துலேயுமே ஃபாத்தியா ஓதணும். 4 ரக்காத்துலேயுமே நீங்கள் என்ன செய்வீங்க? துணை சூறாக்கள் சூரத்து தம்மு ஓதுவீங்க. அல்ஹம்து பேஜ் நம்பர் ரக்மு சஃபா 37 அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துக்கு மட்டும் விளக்கம் பாருங்கள். அல்ஹம்து ஹுவ ஸனாஉ அலல்லாஹி, அல்லாஹ்வை புகழ்வது, பி சிஃபாத்தில் கமால், பரிபூர்ணமான தன்மைகளோடு. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே சிஃபத்துல் கமால், சிஃபத்து நக்ஸ் இல்லை. இப்போ மனுஷங்க நமக்குள்ள சிஃபத்து நக்ஸ் இருக்குது, குறைபாடுள்ள பண்புகள். நம்ம பார்க்குறோம்னா நம்மளால் வந்து குறிப்பிட்ட அளவு தான் பார்க்க முடியும். அதுக்கு மேலே இந்த வீட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, இந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் அப்படி இல்லை, அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய பார்வை விட்டு தப்பாது. அதனால தான் லைஸ கமிஸிலி ஷைஇன் வஹுவ ஸமீஉல் பஸீர் நல்லா சொல்கிறான் சூரத்து ஷூராவோட 16 வசனம். அவனுக்கு ஒப்புவமே இல்லை, அவன் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் பஸீர். அல்லாஹ்வுடைய பார்வையில் எதுவுமே வந்து மறைஞ்ச விஷயம் கிடையாது. ஆனால் மனுஷன் அப்படி இல்லை. அதனால தான் நமக்கு வந்து சிஃபத்து நக்ஸ், நூன் காஃப் சாத், குறைவுடைய தன்மைகள் இருக்குது. அல்லாஹ்வுக்கு சிஃபத்துல் கமால், பரிபூர்ணமான தன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பி சிஃபத்துல் கமால் ஒபி அஃஆலிஹி, அல்லாஹ்வுடைய அந்த செயல்பாடுகள் இருக்கிறது. அத்தாயிரா பைனல் ஃபத்லி வல் அத்ல், சிறப்புக்கும் நீதத்துக்கும் மத்தியில் சுற்றி கொண்டு இருக்கிறது. தாயிரானா சுற்றுகிறது. ஃபலஹு அல்ஹம்துல் காமில் பி ஜமீஇல் உஜூஹ், எல்லா விதத்திலும், உஜூஹ்னா வஜ்ஹ் ஜம்மு உஜூஹ், எல்லா விதத்திலும் பரிபூர்ணமான புகழ் அவனுக்கு இருக்கிறது. அதான் பாருங்கள், அல்ஹம்துக்கு இவ்வளோ ஒரு தயாரிஃப். இந்த தயாரிஃப் ஞாபகம் வச்சுக்கிட்டால் அழகாக இருக்கும். வக்கீல இன்னொரு விளக்கம் சொல்லப்படுகிறது. வஸ்ஃபுல் மஹ்மூதி பில் கமாலி, மஹமூத் புகழப்பட்டவனுடைய ஒரு வர்ணனை இருக்கிறதே, பில் கமாலி பரிபூர்ணம் என்ற வார்த்தையோடு ம அல் மஹப்பத்தி ஒத்த அதிகம். அது எப்படி இருக்கணுமா? அல்லாஹ் மீது வைக்கோட நேசமும் இன்னும் அவனை கண்ணியப்படுத்துவதோடு சேர்ந்து இருக்கணுமா? வலாபுத மின் கைதின், எனவே அப்போ அதுக்கு ஒரு கைது வேணும், ஒரு கண்டிஷன் வேணும், ஒரு பிடி வேணும் அப்படிங்கிறாங்க. என்னது? அல் மஹப்பா ஒத்த அதிகம். மொஹப்பத்துன்னு சொல்லக்கூடாது. மீமுக்கு பம்மா வச்சு சொன்னால் அது உருது. அரபியில் வந்து மீமுக்கு ஃபத்தஹா வச்சு தான் சொல்லுவாங்க. மஹப்பா லைச முஹப்பத். முஹப்பத்துன்னு சொல்கிறது உருது வார்த்தை, நல்லா கவனிக்கணும். அரபியில் மஹப்பா தான் சொல்லுவாங்க. ஒத்த அதிகம்னா கண்ணியப்படுத்துறது அப்படிங்கிற வருது. ஏன்னா இப்போ புகழ்ச்சின்றது எல்லாத்துக்குமே இருக்குது இல்லையா? புகழ்கிறோம் கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ்வை புகழ்கிறதுக்கு மற்ற மஹ்லூக்கு புகழுக்கு வித்தியாசம் என்ன? அல்லாஹ்வை புகழ்வது என்பது அவருடைய நேசம். அல்லாஹ் நமக்கு வந்து அவனை நேசிக்க சொல்லியிருக்கிறான் இல்லையா? குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வை நீங்கள் விரும்புவதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் நபி அவங்கள பின்பற்ற சொல்லி சொல்கிறான். அடுத்து ஒரு தஅதீம், கண்ணியப்படுத்தணும். இன்னஹா மின் தக்வல் குலூப்னு என்ன சொல்கிறான்? ஒமை யுஅzzim ஷஆயிர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை யார் மதிக்கிறார்களோ அது இறைச்சுத்துறை உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிறதுன்னு சொல்லி. அப்போ அல் மஹப்பா தஅதீம் இருக்கிறது, அதோடு புகழ வேண்டும். வெறும் புகழ மட்டும் கூடாது, அதை சேர்க்கணும். வதாலிக்க அன்ன முஜர்ரத் வஸ்ஃபிஹி பில் கமால், அல்லாவை பரிபூர்ணம் என்று சொல்வதன் ஊடாக மட்டுமே அது உண்டாகிறது. இல்லம் யக்குன் பி மஹப்பத்தின் வ தஅதீம் ஃபைன்னஹு லா யுஸம்மா ஹம்தன். மஹப்பத்து தஅதீம் என்ற வார்த்தையோடு சேர்த்து சொல்லாமல் இருந்தால் அது அல்லாவிற்கு உரிய ஒரு புகழ்ச்சி என்பது ஆகாது. லா யுஸம்மா ஹம்தன், ஹம்து என்று சொல்லப்படாது. இன்னமா யுஸம்மா மதஹன், அதுக்கு பேர்னு சொல்லுவாங்க, மதஹன் சொல்லுவோம். ஹம்துக்கு மதவுக்கு வித்தியாசம் பாருங்கள். மீம் தால் ஹா, அது ஹா மீம் தால். சுப்ஹானல்லாஹ். மீம் நடுவில் வந்தால் அல்லாஹ்வுக்கு உரியது, மீம் ஃபஸ்ட்டில் வந்தால் மஹ்லூக்கின்னு சொல்லலாம். மதஹான புகழ்தான். ஃபனஹனு நஹ்மிதுல்லாஹ் தஆலா நம்தஹுல்லாஹ் தஆலா இல்லை, அல்லாஹ்வை நாம் புகழ்கிறோம். நஹ்மிது ஹம்தன் மஹப்பத்து தஅதீம். எப்படி புகழ்கிறோம்? அல்லாஹ் நமக்கு ஏவிருக்கக்கூடிய அவனை பிரியப்படுதல் என்பதும் இன்னும் அவனை கண்ணியப்படுத்துவதும் என்ற ஒரு ஹம்தே வைத்து நாம் புகழ்கிறோம். வல் அலிஃப் வல்லாம், இதில் அல்ஹம்துன்னு ஹம்துன்னு இல்லை, முஅர்ரஃப் அலிஃப்லாம் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? அலிஃப்லாம் பல அர்த்தத்தில் வரும். இங்கே இஸ்திக்ராக்காண்டி வருது. இஸ்திக்ராக்னா அடைய வளையுதல், கரக்கன்னா மூழ்கிறதுன்னு அர்த்தம். இஸ்திக்ராக்னா மூழ்குவது, தேடுதல், அதாவது எல்லாத்தையும் உள்ளடக்கிக்கிறோம். ஃபதஷ்முலு ஜமீஅல் மஹாமித், ஹம்துடைய ஜம்மு தான் மஹாமித், எல்லா புகழ்ச்சிகளையும் அது தன் உள்வாங்கி கொள்ளும். அப்போ என்னென்ன புகழ் இருக்குதோ எல்லா புகழும், சர்வ புகழும் அல்லாஹ்விற்கே அப்படின்னு தர்ஜுமா செய்வாங்க தமிழில். பாருங்கள், ஒரு சின்ன வார்த்தை ஹம்து, 3 வார்த்தை, 2 வார்த்தை சேர்த்துக்கிட்டு அல்ஹம்து. இதுக்கு இவ்வளோ ஆழமான ஒரு அர்த்தம் அப்படின்னா இதை அல்லாஹ் ஒரு ரசூலும் இப்படித்தான் சொல்கிறாங்க. நம்ம இப்படி விளங்குறோம். இப்போ அரபு மொழி இருக்கிறது, வார்த்தையில் சிறியதாக இருந்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் அதிகம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் உங்களுக்கு வந்து ரொம்பவும் நுணுக்கமான கருத்துக்கள்
நம்ம இந்த மொழியின் ஊடாக அல்லாஹ் ரசூலுடைய அந்த கொள்கைகளை, கோட்பாடுகளை, சித்தாந்தங்களை, அவனுடைய கருத்துக்களை விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து லில்லா, லஃபுதுல் ஜலாலா, நல்லா கவனிங்க. லில்லா அப்படின்னு வருது. இப்போ இதில் வந்து இதுக்கு நம்ம இப்போ தர்கீப் தானே பண்ணிகிட்டு இருக்கிறோம். தர்கீப்னா இது என்ன? இப்போ தர்கீப் நஹவ் கிராமர் படி என்ன, இது வந்து முப்ததாவா அல்லது ஹபரா, ஃபாயிலா, மஃபூலா அப்படின்னு பார்க்குறது தர்கீப் நஹவ். இங்கே வந்து தஹ்லீல் கலிமாத், வார்த்தைகளை ஒவ்வொன்றாக பிரித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ லில்லான்னு வரும்போது இந்த வார்த்தையை எப்படி பார்க்கணுன்னா பாருங்கள். இதுதான் வந்து அகீதாவை முன்வைத்து, இஸ்லாமிய கொள்கையை முன்வைத்து சொல்லும் நபர்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம். இங்கே நம்ம சும்மா அல்லாவுடைய பேர்னு சொல்லிட்டு போல பாருங்கள். லஃபுதுல் ஜலாலா, கண்ணியத்திற்குரிய ஒரு வார்த்தை லஃபுதுல் ஜலாலா. இதை நம்ம இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணிக்கணும். எங்கெல்லாம் அல்லான்னு வருதோ அதை விளக்க சொல்லும்போது இஸ்முல் ஜலாலா, மகத்தான கண்ணியத்திற்குரிய ஒரு வார்த்தை. இதான் வந்து அதபு அல்லா, அல்லாவோடு நாம் நடந்துக்க வேண்டிய ஒரு ஒழுக்கம். லா யுத்லகு அலா கைரில்லா, அல்லா அல்லாதவருக்கு இது சொல்லப்படாது. ஏன்னா அல்லாங்கிற வார்த்தையை நீங்கள் தஹலீல் பண்ணிங்கன்னா, அனலைஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? அல் இலாஹ்னு வரும். அந்த குறிப்பிட்ட கடவுள், கடவுள்ன்ற வார்த்தை சொல்லக்கூடாது. கடந்த காலத்தை கடந்தவன் கடவுள்பாங்க தமிழில். அதுக்கு சரியான வார்த்தை தமிழில் நம்ம சொல்வது இருந்தால் இறைவன்னு சொல்லலாம். ஆனால் அந்த இறைவன், இறையாண்மை, இறைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது அல்லாவிற்கு மட்டுமே அது உரித்தது. அல்லாவை வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ் மட்டுமே அப்படிங்கிற குறிக்கிறது தான் இலாஹுன். அதாவது இலாஹ் என்ற வார்த்தை அலிஃப் லாம் ஹா அப்படின்ற வார்த்தை யானி மஅலூ, வணங்கப்படக்கூடியது. அலிஹ ஏலஹு இலாஹுன், அலிஹ இலாஹ் அப்படின்ற ஃபேரை நம்ம சர்வ் செய்யும்போது என்ன ஒரு அர்த்தம் வருது? மஅலூ, வணங்கப்படுபவன். அதனால தான் வந்து இலாஹ்னா வணக்கத்திற்குரியவன். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு விளக்க சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? லா மஅபூத பி ஹக்கின் இல்லல்லாஹ், வணங்கப்படுவதற்கு தகுதியான அல்லாஹ் மட்டுமே. என்ன விளங்கிடக்கூடாது? லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு சில பேர் தவறாக விளக்க சொல்கிற மாதிரி லா மௌஜூத இல்லல்லாஹ், இருப்பதெல்லாம் அல்லாஹ் தான். இப்போ இங்கே வஹதத்துல் வஜூதுங்கிற ஒரு வழிகேடான கொள்கை நம்ம இங்கே விளக்க வேண்டியிருக்குது. சூஃபியாக்கள்னு சொல்லக்கூடியவங்க தங்களை வந்து சூஃபிகள்னு சொல்லிக்கிறவங்க இந்த ஒரு அர்த்தத்தை தான் அல்லாஹ் வழங்குறாங்க. முஹைதீன் இப்னு அரபியாக இருக்கட்டும், அதே மாதிரி இப்னுல் ஃபாரித், இப்னு நதீம் போன்ற வழிகேடான சிந்தனை உடையவர்கள் இங்கே லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு என்ன விளக்க சொல்கிறாங்கன்னா லா மௌஜூத இல்லல்லா அப்படிங்கிறாங்க. இருப்பதெல்லாம் அல்லாவே, அதாவது உள்ளமே ஒன்றுன்னு தமிழில் சொல்லுவாங்க. அரபியில் வந்து வஹதத்துல் உஜூத், இருப்பதெல்லாம் அல்லா, அதாவது நீ அல்லா நானும் அல்லா, என்னில் இறைவன் உன்னில் இறைவன். அல்லாஹ் பாதுகாக்கணும். தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் இறைவன். இது வந்து ஷிர்க் குஃப்ருடைய கொள்கை. அதனால தான் நம்ம பார்க்குறோம் காஃபிர்கள் எல்லாத்தையும் வணங்குறான். கல்லில் இருக்கிறான் நல்லா வணங்குறான், மண்ணில் இருக்க மண்ணை வணங்குறான், மாடை வணங்குறான், எல்லாத்தையும் வணங்குறான். ஆனால் அல்லாஹ் என்பவன் மஹ்லூக்கு கிடையாது. அல்லாஹ் ஹாலிக், அல்லாஹ் படைப்பவன் இல்லைங்களா? அப்போ வந்து மனிதர்களை போன்ற ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்த காலியாக்கிட்டு போகணுன்ற தேவை கிடையாது. நம்ம இந்த அளவுக்கு ஆழமாக சிந்திக்கவும் வேணாம். இப்போ அல்லாஹ் என்பவன் குரானில் வானத்தில் இருப்பதாகவும், அதிலும் குறிப்பாக அரிசியில் இருப்பதாகவும், அரிசி என்பது சக்ஃபுல் மஹ்லூக்காத், படைப்பினங்களுடைய முகடாக இருக்குது, அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய மகத்துவம் குதிரத்தும் முழு உலகத்திலும் வியாபித்திருக்கிறது. அல்லாஹ் தான் அரிசியில் இருப்பதாக சொல்லியிருக்கான். நம்ம நம்புகிறோம், ஈமான் கொள்கிறோம். ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன கிடையாது? அல்லாஹ் அரிசை தழுவி இருக்கிறான், அரசுடைய தேவை இருக்கிறான்னு நம்ம சொல்லலை. நல்லா கவனிக்கணும். அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை இங்கே அகீதா சம்மந்தமாக வந்துடுச்சு. அதனால் நம்ம சொல்ல வர்றோம், எப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறோமோ, அல்லாஹ் வந்து அரசியல் இருக்குன்னு நம்ம சொல்கிறோமோ, நம்ம சொந்த கருத்து கிடையாது. அல்லாஹ்வும் தூதரும் சொல்லியிருக்கிறாங்க. சூரத்து தாஹாவுடைய 5வது வசனம், அர் ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா, ரஹ்மான் ஐயா அல்லா அரசியல் இருக்கிறான், அவ்வளோதான். அதனால் அல்லாஹ்வுக்கு இடம் இருக்குது, அல்லாஹ்வுக்கு வந்து திசை இருக்குதுன்னு நம்ம சொல்ல வரல. நம்ம எப்படி சிந்திக்க தேவையும் இல்லை. வழிகேடர்கள் இப்படிலாம் சிந்திக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு எந்த விதமான இடமும் இல்லை, திசையும் இல்லை, அதனால் அல்லாஹ் அரசியல் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க என்ன விளக்கம் கொடுப்பாங்க? இஸ்தவாக்கு அர் ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா, சூரத்தாவோட 5வது வசனத்துக்கு இஸ்தவுலா, ஆட்சி செய்கிறான்னு அர்த்தம் கொடுப்பாங்க. அப்படி அர்த்தம் கொடுக்கும்போது இங்கே என்ன உண்டாகுது? தவீல் செய்ய வேண்டிய சூரத்து ஏற்படுது. அல்லாஹ்வோட சிஃபாத்துகள் தனக்கு என்னென்ன தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கிறாங்க. எல்லாமே ஹகீகி, உண்மையானவைகள், மஜாசி கிடையாது. உதாரணமாக அல் இன்சானோ அல் இன்சானு கல் அசதி, ஒரு மனிதன் சிங்கத்தை போன்று இருக்கிறான் அப்படின்னா இங்கே வந்து சிஃபத்துல் அசது வந்து ஹக்கீக்கத்தா மஜாசியான மஜாசி.
உண்மை கிடையாது. சிங்கத்தை போல் அவன் உருமுறான், சிங்கத்தை போல் பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் சிங்கம்னு ஆகிடுவான் நம்ம மனுஷன். ஆனால் குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய சிஃபாத் எல்லாமே ஹக்கீக்கி, உண்மை தான், மஜாசி கிடையாது. அது புரியுதுங்களா? அதனால் அதை அல்லாஹ் சொல்லியிருக்கிறனால நம்ம அப்படியே நம்ம ஈமான் கொள்ளணும். ஆனால் அது மஹ்லூக்குகளை போன்று இருக்காதுன்ற நம்பணும். பிதுவன தக்கீஃபின், பிதுவன தஷ்பீஹின், ஒப்புமை செய்ய முடியாது. பிதுவன தம்சீலின், அது மாதிரி பிதுவன தக்கீஃபின் எப்படி இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. பிதுவன தவீலின், அதுக்கு மாற்று விளக்கம் சொல்ல முடியாது. இதை நம்ம விளங்கிக்கிறணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம இது அகீதா படத்தில் ரொம்ப தெளிவாக நம்ம விளங்குவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அல்லாங்கிற வார்த்தையே மஹ்லூ. இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அஹ்லுசுன் ஜமாத்துடைய கொள்கையின்படி இந்த வஹ்தத்துல் வஜூத் போன்ற வழிகேடுகள் கொள்கையை போன்று லா மௌஜூத இல்லலான்னு நம்ம சொல்ல மாட்டோம். அப்படின்னா என்ன? லா மௌஜூத எதுவுமே இல்லை இல்லல்லா அல்லாஹ்வை தவிரண்டா இப்போ இருப்பது எல்லாமே அல்லாஹ் தான், அல்லாஹ் தான் எல்லாமே இருக்கிறான் அப்படின்ற ஒரு கொள்கை. அப்படி கிடையாது. அங்கே லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு என்ன அர்த்தம்? தௌஹீதுல் இபாதாவே குறிக்கிறது, தௌஹீது ருபூபியாவை குறிக்கலை. ரப்புன்னா படைப்பவன், பரிபாலிப்பவன், உயிர்ப்பிப்பவன், மரணிக்க வைப்பவன், ரிஸ்க் தர்றவன், அதான் ரப்பு. அது எல்லாருமே ஏற்றுக்கிறான். அது காஃபிர் ஏற்றுக்கிறான், முஸ்லீம் ஏற்றுக்கிறாங்க, எல்லாமே ஏற்றுக்கிறாங்க. நமக்கு அவங்க வித்தியாசம், நம்ம தௌஹீதுல் இபாதை ஏற்றுக்கிட்டோம், அது அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க பல கடவுள் வணங்குறாங்க. ஏன்னா ஒரே கடவுள் தான் ஆனால் பல உருவத்தில் இருக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்ம ஒரே அல்லாஹ் தான், அவனுக்கு பல பேர் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அதை அவன் பல கடவுள் ஆக்கிட்டான். ஏன்னா சிவன், அதே மாதிரி விஷ்ணு, அதே மாதிரி ஜீசஸு, அதே மாதிரி பல விதத்தில் கொண்டு போயிடுறாங்க. சுப்ஹானஹு வ தஆலா. அதனால தான் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம சொல்கிறோம். அப்புறம் என்ன அர்த்தம்? அல்லாஹ் பரிசுத்தமானவன். மனிதர்கள் சொல்லக்கூடிய இந்த குறையுடைய இந்த தவறான விஷயங்கள்லேருந்து அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன், அல்லாஹ் முனஸ்ஸஹா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரி, ரொம்ப நான் உங்களுக்கு டீப்பாக சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு வந்துடுவோம். லில்லா லஃப்து ஜலாலா லா யதுலக் அலா கைரில், அல்லாஹ் அல்லாததுக்கு சொல்ல முடியாது. வ மானாஹு மஹ்லூ. மஹ்லூனா பாருங்கள், வணங்க படுபவன். ஐ அல் மஅபூது ஹுப்பன் வ தஅதீமன், நேசத்தாலும் கண்ணியத்தாலும் வணக்கத்திற்குரியவன் அவன்தான். அல் முஸ்தஹிக்கு, தகுதியானவன். லி இஃப்ராதிஹி பில் இபாதத்தி, வணக்கத்தை அவனுக்கு மட்டுமே உரித்தாக்குவதற்கு உரியவன். லெமா உத்துசிஃப பிஹி மின் சிஃபாத் உலூஹியத்தி, இறை தன்மைகளுடைய அனைத்து தன்மைகளும் அவனிடத்தில் இருப்பதன் காரணமாக. வல்லாம், இங்கே லாம் இருக்குது லில்லான்றது என்னென்னா ஹர்ஃபுல் ஜர்ரு லில் இஹ்திசாசி வல் இஸ்திஹ்காக்கி, உரித்தாகுக என்ற ஒரு கருத்தில். எனவே லில்லா அல்லாவிற்கு மட்டுமே என்பதை குறிக்கிறது. ரப்பில் ஆலமின், அர் ரப்பு மன் இஜ்தமா ஃபி அவுசாஃபுன் சலாசா. யார் ரப்புன்னு சொன்னால் இந்த 3 விஷயங்கள் தன்மைகள் இருக்கும், அவங்களாம் ரப்பு. அப்போ யாருக்கு இருக்குது? அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது. அல் ஹல்க்கு, படைத்தல், யாராலும் படைக்க முடியாது. முல்க்கு, ஆட்சி செய்தல், யாராலும் ஆட்சி செய்ய முடியாது. ஒ ததுபீரு, இந்த உலகத்தில் நடத்துறது, அதுக்குரிய இந்த பிளானிங்கு, அதான் தப்பரை யுதப்பீர். ததுபீர்னா என்ன? எல்லாத்தையும் சீராக்குதல், மேனேஜ் பண்ணுறவன் அப்படின்னு அர்த்தம். முதப்பீர் அவன் தான், அல்லாஹ் தான். ததுபீர் குன் ஃபயக்குன், ஆகுன்னு ஆயிரும், இது அல்லாஹ்வுடைய குதிரத்து. இதெல்லாம் ரப்பு. இப்போ நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அகீதா பாடத்துலையும். அல் ஈமான் முஜ்மல் அசித், 6 சுருக்கமான இறை நம்பிக்கை கொள்ளுதல். உதாரணமாக ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரிஹி வல் கத்ரி ஷர்ரிஹி வ கைரிஹி மின் அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுதல், மலக்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல், அதே போன்று மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ளுதல், அதே போன்று விதி நல்லதும் கெட்டதும் அல்லாஹ்விடமிருந்து வருகின்றது என்பதை ஈமான் கொள்ளுதல். அதில் முதல் ஈமான் இருக்கிறது ஈமானு பில்லா, அது தௌஹீத், அதான் ஏகத்துவம்ங்கிறது. அதில் 3 வகை இருக்குது. தௌஹீத் ருபூபியா, தௌஹீத் உலூஹியா, தௌஹீத் அஸ்மா சிஃபாத். ரப் என்ற ஒரு தௌஹீத், அதாவது எந்தெந்த செயல்களை மனிதனுக்கு அல்லாஹ் செய்வானோ அதெல்லாம் தௌஹீத் ருபூபியா, நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தௌஹீத் உலூஹியானா எதெல்லாம் மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்வானோ அந்த செயல்கள். அஃஆலுல் இபாத், அதான் தௌஹீதுல் உலூஹியா. அஃஆலு ரப்பு லில் இபாத், அதான் தௌஹீதுர் ருபூபியா. உதாரணமாக படைப்பது, அழிப்பது, ரிஸ்க் கொடுப்பது, இதெல்லாம் தௌஹீதுர் ருபூபியாவில் உள்ளது. அல்லாஹ் மனிதனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் அஃஆல்கள், ஃபஅல்கள். அதே போன்று மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய செயல்கள், அது என்னது? அல்லாஹ்விட மட்டுமே கேட்பது, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவது, உதவி தேடுவது, இன்னும் கஷ்டங்களை சொல்லுவது, இது எல்லாமே. இந்த தன்மைகள் எல்லாத்தையும் போய் இறைநேசர்கள்ட்டையும் நபிமார்கள்ட்டையும் கேட்கும்போது அங்கே ஷிர்கு குஃபுர் ஏற்படுகிறது. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது அழகாக இந்த தௌஹீதுல் அஸ்மா சிஃபாத், அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு அழகான 99 பேர்கள் இருக்கின்றனன்னு வருது. அப்போ 99 பேர் மட்டும்தானே? இல்லை, நிறைய பேர்கள் இருக்குது, 99ம் இருக்குது. அல்லாஹ் சில விஷயத்தை மறைச்சி வச்சுருக்கிறான்.
அல்லாவுடைய சிஃபாத்துகள் இருக்குது. உதாரணமாக எதாக மபசுத்து தானி, அல்லாவுடைய 2 கைதுகள் விரிந்திருக்கின்றனன்னு இருக்குது. அப்போ எதாக மபசுத்து தான் நம்ம உடனே மனுஷன் கை மாதிரி அல்லது படைப்பினங்களுடைய கைகள் மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. அல்லாவுடைய கரம் என்பது அல்லாவுக்கு உள்ளது, படைப்பினர்களுடைய கரம் என்பது படைப்புகளுக்கு உள்ளது. எனவே எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அல்லாஹ் இருப்பதா சொல்கிறான். எங்கே வந்து கண்கள்னு வருதோ, எங்கே உருவம்னு வருதோ, அது எல்லாமே சிஃபத்து சூரா எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. அதை நம்ம என்ன செய்ய முடியாது, மனதோட ஒப்புவமே செய்ய முடியாது. இதைத்தான் வந்து மாற்றுக்கருத்துடையவர்கள் இதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு சடவாதம் இருக்குதுன்னு வந்துடும். அதனால் நம்ம சொல்லக்கூடாது. நம்மளும் அல்லாஹ்வுக்கு சடவாதத்தை நம்ம பேசலை, ஆனால் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்னு சொல்கிறோம். அல்லாஹ் உருவமற்றவன்னு நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கு ஆதாரமே இல்லை, அது பிழை. ஏன்னா குர்ஆனில் தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், உஜூஹி யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. மறுமையில் சில முகங்கள் ஜொலித்து கொண்டிருக்கும், இலங்கி கொண்டிருக்கும், அவைகள் அல்லாஹ்வை பார்த்து கொண்டு இருக்கும். அப்போ ஒன்றுமே இல்லாத உருவத்தை எப்படி அல்லாஹ் மக்கள் பார்ப்பாங்க? அதே மாதிரி சஹீஹ் புகாரில் வருது, அல்லாஹ் அழகிய தோற்றத்தில் வருவான். அதான் வந்து மனிதன் ஒரு மூமினுடைய ஒரு அல்டிமேட் கோல். ஏன் நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோன்னா, அங்கே எவ்வளோ நியமத்துகள் இருந்தாலும் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நியமத்தை தவிர எதுவுமே கிடையாது. ஏன்னா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரையும் சூனத்தில் சேர்ப்பானாக, ஒன்று சேர்ப்பானாக. கேட்பானா, எல்லா நியமத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சந்தோஷமானு சொல்லி. எல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு மேலே என்ன இருக்குது, இல்லை இன்னொரு நியமத்து இருக்குன்னு சொல்லி தான் வெளிப்படுவானா. அப்போ நம்ம உலகத்தில் எல்லாம் மறைஞ்சிருக்கிறான். ஏன்னா எல்லாம் உலகத்தில் வெளிப்பட்டால் நம்முடைய கண்ணுக்கு அந்த புறக்கண்ணுக்கு அந்த குதிரத்து இல்லை. அதனால் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமே மூர்ச்சையாகி விழுந்துடுறாங்க இல்லையா, துரிசினம்மா இல்லைல்ல. அதனால் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது அல்லாஹ்வை பார்க்கல, அல்லாஹ்வை வந்து திரைமறைவு பண்ணி சந்திச்சாங்கன்னு ரிவாயத்தில் வருது. அதனால் வந்து மறுமையில் இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருமே சொன்னத்தில் அல்லாஹ்வை பார்ப்போம். அதற்குடைய தன்மைகளையும் சக்தியும் அல்ல கண்கள் கொடுக்கின்றான். எனவே அப்போ என்ன அர்த்தம், அல்லாஹ்வுக்கு சூரத்து உருவம் இருக்கிறது, ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஜடவாத்தை நம்ம சொல்லலை, அல்லாஹ்வுக்கு உடல் இருக்குது, இத்தனை அங்குலம் இருக்குது, இத்தனை மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷியாக்கள் சொல்லி வச்சுருக்காங்க நம்ம புத்தகங்களில். அது மாதிரி வழிகாடான கொள்கை நம்ம சொல்லலை. அதனால் வந்து இருப்பதை இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லாததை இல்லைன்னு சொல்லணும். அதனால தான் லா இலாஹ இல்லல்லாஹ். இங்கே என்ன இருக்குது, சிஃபத்து நஃபி இருக்குது, லா இலாஹ இல்லைன்னு மறுக்கிறது, இல்லல்லாஹ் சிஃபத்துல் இஸ்பாத். ரெண்டுமே நமக்கு இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம். லா மஅபூத பிஹக்கன் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த வணக்கத்திற்குரிய இறைவனும் இல்லை அப்படிங்கிறது. ரப்புல் ஆலமீன். ரப்புல் ஆலமீன் என்றால் ரப்பு மன் இஜ்திமா ஃபி அவ்ஸாஃப் ஸலாஸா சொல்லியாச்சு. ஹல்கு வல் முல்கு தத்பீரு. ஹல்கனா படைத்தல், முல்கனா ஆட்சி செய்தல், தத்பீர்னு சொன்னால் அவர்களை மேனேஜிங் செய்தல், அவர்களை கட்டுப்படுத்துதல், அவர்களுக்கு பிளானிங்கள் திட்டங்களை வகுத்தல். ஃபஹுவல் ஹாலிக்குல் மாலிக்கு அரசனாகிய படைக்கக்கூடியவன், லிக்குல்லி ஷைன் எல்லா விஷயத்தையும், அல் முதபிர் ஜமீஉ எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்ளக்கூடியவன். வைத்துலக்கு ரப்பு ஃபில்லகத்தி அல சையீதி. ரப் என்பது அரபு மொழியில் தலைவனுக்கு செய்துக்கு சொல்லப்படும். அலால் அல் முத்தசர்ரிஃபில் இஸ்லாஹி மாற்றத்தை யாரெல்லாம் மாற்றுவானோ அதுக்கும் சொல்லுவார்கள். குல்லு தாலிக்க சஹீன் ஃபி ஹக்கில்லாஹ் எல்லாமே அல்லாஹ்வுக்கு ஒரு சரியான விஷயந்தான். இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அரபியில் ரப்பத்துல் பைத்துன்னு சொல்லுவாங்க. ரப்பத்துல் பைத் வீட்டை பரிபாலிக்கக்கூடிய பெண். அதனால் அது தப்பு கிடையாது. ஆனால் ரப்புன்ற வார்த்தை மனுஷனுக்கு சொல்ல முடியாது, அல்லாஹ்க்கு மட்டும் தான் சொல்ல முடியும். இப்போ பைத்துன்னு சேர்த்துக்கிட்டனால தான் ரப்பத்துல் பைத்துன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஹவுஸ் ஒய்ஃபுக்கு. பிரெட் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லைங்களா இங்கிலீஷில். ஓகே. கால அஸ்ஸஅதி ரஹிமஹுல்லாஹ் தர்பியத்துஹு தஆலா லிஹல்கிஹி நௌஆனி. படைப்பினங்களை பரிபாலிப்போன் என்பது 2 வகையாகும். ஒன்று ஆம்மா, ஒன்று ஹாஸா. ஒன்று பொதுவானது, இன்னொன்று குறிப்பிடப்பட்டது. அல் ஆம்மா என்ன அப்படின்னா, ஃபி ஹல்கிஹி லில் மஹ்லூக்கீன். தன்னுடைய மஹ்லூக்குகளில் அல்லாஹ் தன்னுடைய ஹிய ஹிய ஹுல்குஹு லில் மஹ்லூக்கின். 2 விதமாகவும் படிக்கலாம். ஹுல்குன்னு படிச்சிங்கன்னா மஹ்லூக்குக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய தன்னுடைய நற்குணங்கள்னு சொல்லலாம், அல்லது ஹல்குஹு மஹ்லூக்குகளை அவன் படைப்பது அப்படின்னு 2 வச்சுக்கலாம். ஒரு ரிசுக்குஹும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவது. இங்கே ரிசுக்குன்னு சொன்னால் உணவு மட்டும் வராது, கண்ணியம், உணவு, வேலை, அந்தஸ்து, அதிகாரம், இதெல்லாம் அல்லாஹ்வோட தரஃபில் எல்லாமே ரிஸ்க்கு தான். ஹிதாயத்துகும் அல்லாஹ்வுடைய நேர்வழி, லிமா ஃபீஹி மசாலிஹிம் அவங்களுக்கு என்னென்ன நலவைகள் இருக்குமோ அது எல்லாத்துக்கும் அல்லாஹ் வழிகாட்டுகிறான். அல்லத்தி ஃபீஹா பக்காவும் ஃபி துனியா, அதில் தான் அல்லாஹ் அவங்க உலகத்தில் இருப்பதற்குரிய விஷயத்தையும் அல்லாஹ் வச்சுருக்கிறான் என்ற அடிப்படையில் பொதுவாக எல்லா மகளுக்குக்கும் அல்லாஹ் வந்து யாரையும் வந்து பசியாக போடலை, யாரையும் வந்து பட்னியாக போடலை இல்லையா. அதாவது பசி பட்டினி உலகத்தில் இருக்க தான் செய்யுது, ஆனால் அவங்க சாப்பிடாமல் இல்லை இல்லைங்களா. அல்லாஹ் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நினைவு கூற விரும்புகிறோம். பலஸ்தீன் மக்கள் பசி பட்டினியில் கிடக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த யூதர்கள் பண்ணுற அநியாயம், அட்டூழியம் ரொம்ப உச்சக்கட்டத்தில் போயிடுச்சு. நம்ம அதனால் அதிகமாக நம்ம
பலஸ்தீன் முஸ்லீம்களுக்கு துவா செய்யணும். நிறைய குழந்தைகள் பசிப்பட்டில் இறந்து போகிறாங்க. இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு விதி தான். என்ன, எல்லாமே அல்லாஹ்வுடைய விதி தான். அதே நேரத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் வந்து ரிஸ்க்கை அளந்து வச்சுட்டான். திமிங்கலத்துக்கு வரைக்கும் என்ன, அல்லாஹ் வந்து மிகப்பெரிய ஒரு ஹாலிக்கு, ராஜிக்கு, ரஸாக்கு. அதுதான் வந்து பொதுவான அல்லாஹ்வுடைய ஒரு தர்பியா, அதாவது பரிபாலிக்கக்கூடியவன். ஹாஸா குறிப்பிட்டு பரிபாலிப்பதுன்னு என்ன அப்படின்னா, தர்பியத்துலி அவுலியாகி, அல்லாஹ் விரும்புவர்களுக்கு, இறைநேசர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு அவன் பரிபாலிப்பது. யுரப்பிஹிம் ஈமான், அவர்களை அல்லாஹ் ஈமானை கொண்டு தர்பியா செய்கிறான். ஒய்ஃபக்கும் லஹோ, அதனூடாக அவங்களுக்கு தௌஃபீக் செய்கிறான். நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ் வணங்குறோமோ, இபாதத் செய்கிறோமோ, நல்லன்னு கொள்கிறோமோ, ஹலாலை பெண்றோமோ, ஹராமை விட்டு ஒதுங்கி இருக்கிறோமோ, அல்லாஹ் நமக்கு அந்த அளவுக்கு ரிஸ்க் தர்றான். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அதனுடைய உழைப்பினூடாக ரிஸ்க் கிடையாது. அப்படி கிடையாது, அது விதி. ஆனால் அந்த உழைப்பில் பரக்கத்து கிடைக்கணும் அப்படின்னா அவங்க அல்லாஹ்வை வணங்க வேண்டும். முறையாக அல்லாஹ் கட்டளையிட்ட வாழ்க்கையை, இஸ்லாமிய வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்ளணும். மன அடிப்படையில் வாழும் பொழுது என்ன தான் சம்பாதிச்சாலும் மன நிம்மதி இல்லாத வாழ்க்கையும், கஷ்டமும் துன்பமும் நோயும் வந்து சேரும். வயதுஃபு அன்ஹு சவாரிஃப், அவர்களை விட்டு அல்லாஹ் சவாரிஃபுகளை பாதுகாக்கின்றான். ஒல் அவாயக், சவாரிஃபுன்னா வரக்கூடிய துன்பங்கள், அவாயக்குன்னா துயரங்கள். அல் ஹாயிலா பைனவும், அவனுக்கும் அல்லாவுக்கும் படைப்புக்கும் மத்தியில் வரக்கூடிய விஷயங்களை. ஹகீகத்துஹா தர்பியத்து தௌஃபீக் லிக்குல்லி ஹைர், எல்லா நல்லதுக்கும் அவன் பாக்கியத்தை வழங்குவது, அதுதான் தர்பியா பரிபாலிக்கிறதுனா. ஒரு இஸ்மத்து அன் குல்லி ஷர்ரின், எல்லா தீமையை விட்டும் பாதுகாப்பது. இதுதான் வந்து தன்னுடைய இறைநேசர்களுக்கு அல்லாஹ் பரிபாலிப்பதையும் மற்ற பொதுவாக படைப்பினங்களுக்கு பரிபாலிப்பதும் இல்லை வித்தியாசம். எல்லாத்துக்குமே எல்லாம் ரிஸ்க் தர்றான், அது வேறு விஷயம். ஆனால் தன்னை நம்பியவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் பரக்கத் செய்கிறது, அவங்க ரஹ்மத் செய்கிறது, அவங்களுக்கு தன்னோட உதவிகளை அவங்களுக்கு தர்றதுங்கிறது ஹாஸா குறிப்பிடப்பட்டது. ஒரு அல்ல ஹாதல் மஅனா ஹுவ சிர்ரு ஃபி கவுனி அக்ஸர் அதுஇயத்துல் அம்பியா. அதனால தான் நபிமாருடைய பலருடைய துவாங்களில் ஒரு ரகசியமாகவே இருக்குது. என்னது, ரப்புன்ற வார்த்தை. ஃபின்ன மத்தாலிபஹும் குல்லுஹா தாஹிலத்துன் தஹ்த ருபூபியத்தில் ஹாஸா. எனவே குறிப்பிடப்பட்ட அந்த ருபூபியா பரிபாலித்தல் என்பதற்கு கீழே இது வந்துடுது, எல்லா விதமான நோக்கம் வந்துடுது. அதாவது குரானில் பார்த்தீங்கன்னா ரப்பி ஜிதினி இல்மா, யா ரப்புன்னு வரல. ஏன்னா யாங்கிறது ஹர்ஃப் நிதா, தூரமாக இருக்கக்கூடிய ஒன்று அழைப்புக்கு தான் பயன்படும். யா அல்லாஹ், யா ரப்பல் ஆலமீன், அப்போ யா அப்படின்ற வார்த்தை வருது. என்ன, ஆனால் குறிப்பாக ரப்பின்ற வார்த்தையை எல்லாம் இங்கே சொல்ல வரும்போது ஏன் யா ரப்பின்னு நீங்கள் பெரும்பாலும் சொல்கிறதில்ல. ரப்பி ஜிதினி இல்மா, ரப்பி ஃபிர்லி வரஹம்னி, இப்படி ஏன் வருது அப்படின்ட்டா, அல்லாஹ் உங்களை அருகாமையில் இருக்கிறான் அப்படின்ற, நீங்கள் வந்து ரொம்ப எல்லாம் தூரமாக இருக்கிறான்னு நினைக்க வேணாம். நீங்கள் கேட்குறது, நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையும் மேலே அறிஞ்சிருக்கிறான் அப்படின்ட்டு. அப்போ இதைத்தான் வந்து மாற்றுக்கருத்துறைகள் தப்பாக வழங்கிட்டு அல்லாஹ் உதாரணமாக மின் ஹபிலில் வரிதுன்னு குரானில் வருது, பிடரி நிரம்பியோட மிகவும் அருகில் இருக்கிறான். அதுக்கு அர்த்தம் என்ன கிடையாது, அல்லாஹ் இங்கே இருக்கிறான் அங்கே இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. அல்லாஹ் அரிசியில் தான் இருக்கிறான், வானத்தில் தான் இருக்கிறான். அதோட குதிரத்து முழு உலகத்துலேயும் வியாபித்து இருக்கிறது. ஒரு கரும் கடலில், ஒரு கரும் பாறைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு தேரையை பற்றியும் அசைவையும் அல்லாஹ் அறிவான். அவன் தான் அல்லாஹ். அவனுடைய குதிரத்தை விட்டும் அவனுடைய ஞானத்தை விட்டும் இன்னும் தப்பாது. ஹேர் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரம் நம்ம என்ன செய்வோம், பேஜ் நம்பர் 38 நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆலமீன் என்ன, ரஹ்மான் என்ன, ரஹீம்னா என்ன, அவருடைய சிறப்புகள் என்ன, ஃபவாயிதுல் ஆயத்தைனி, மேலே சொன்ன அந்த வசனங்களுடைய பிரயோஜனங்கள் என்னங்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ 37 பேஜ் நம்பர் 37 நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். வஃபக்கனி அல்லாஹ் பிமா யுஹிப்பு வயர்தா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.